ஒழுக்கமின்றி ஒரு நாட்டில் கல்வி கட்டமைப்பு செயற்பாட்டை முன்னெடுக்க முடியாது எனவும் எதிர்காலத்தில் மாணவர்களின் கல்வி செயற்பாடுகளை சீர்குலைக்கும் வகையில் முன்னெடுக்கப்படும் நடவடிக்கைகளுக்கு எதிராக கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார். விஷன் கியா நம்பகமான பார்வை. இப்ப யாரும் வர்ற வரைக்கும் காத்திருக்க தேவையில்லை. இலங்கையில் கல்வி நிர்வாக சேவை தரம் 3 வெற்றிடங்களை நிரப்புவதற்காக 60 பேருக்கும் 1706 பட்டதாரிகளுக்கும் ஆங்கில டிப்ளோமாதாரிகள் 453 பேருக்கும் தேசிய பாடசாலைகளுக்கான ஆசிரியர் நியமனம் வழங்கும் நிகழ்வு ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தலைமையில் இன்று அலரி மாளிகையில் இடம்பெற்ற போதே அவர் இதனை தெரிவித்தார். විනයක් ඇතුව වැඩ කරන්න. විනයක් නැතුව අධ්‍යාපන සේවයක් ගෙනියන්නට බෑ. මේට ඉස්සෙල්ල ඇති වුණු වර්ජනය. ඒ වර්ජන හොඳ නැහැ. ஆசிரியர் பணியில் சேரும் போது அனைவரும் வருங்கால சந்ததியினருக்காக தங்கள் சேவையை அர்ப்பணிக்க வேண்டும். அதையும் ஒழுக்கத்துடன் செய்ய வேண்டும். ஒழுக்கம் இல்லாமல் ஒரு நாட்டில் கல்வியை பராமரிக்க முடியாது. உங்கள் வகுப்பறையில் 40 தொடக்கம் 50 மாணவர்கள் இருக்கலாம். ஆனால் ஆசிரியருக்கும் இராணுவ அதிகாரிகளுக்கும் இடையில் வித்தியாசம் உண்டு. இராணுவ அதிகாரிகளின் கீழ் பயிற்சி பெற்ற பெரியவர்கள் உள்ளனர். ஆனால் உங்களிடம் 18 வயதுக்குட்பட்ட குழு உள்ளது. அவர்கள் பயிற்சி பெற வேண்டும். இதில் கவனம் செலுத்த வேண்டும். நாட்டின் கல்வியை காக்காவிட்டால், கல்வி முறையை சீர்குலைத்தால் நாம் எதிர்கால சந்ததியை இழக்க நேரிடும். மேலும் எதிர்காலத்தில் ஆசிரியர் இடமாற்றம் மற்றும் பதவி உயர்வுகளுக்கான இணைய முறைமை தொடர்பில் கல்வி அமைச்சருடன் கலந்துரையாடியுள்ளேன். இனிவரும் காலங்களில் பதவி உயர்வு அல்லது ஆசிரியர் இடமாற்றம் தொடர்பில் எவருக்கும் அநீதி இழைக்க இடமளிக்கப்பட மாட்டாது. இதேவேளை காலை 7:30 மணி முதல் மதியம் 1:30 மணி வரை யாரும் நேரடியாகவோ அல்லது மறைமுகமாகவோ பாடசாலை கல்வியை சீர்குலைக்க முடியாது. இது தொடர்பில் பிரேரணையை வழங்குமாறு நான் சட்டமா அதிபரிடம் தெரிவித்தேன். பாடசாலையை மூடுவதன் மூலமோ வேலைநிறுத்தம் செய்வதன் மூலமோ குழந்தைகளின் கல்வியை யாரும் சீர்குலைக்க முடியாது. இனி இவ்வாறான இடையூறு செயற்பாடுகளுக்கு எதிராக கடுமையான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டி ஏற்படும். சிலருக்கு என் மீது கோபம் இருக்கலாம். ஆனால் இதுதான் யதார்த்தம். எமது குழந்தைகளுக்கு சிறந்த எதிர்காலத்தை உருவாக்க அனைத்து நடவடிக்கைகளையும் நாமே எடுக்க வேண்டும் என அவர் தெரிவித்தார். මින් පස්සේ නම් මම තරහ වෙන්න එපා. මට සිදුවේ ඕන මීට වඩා තදින් ක්‍රියා කරන්න. මම එදා මල්වත්ත මහානායක ස්වාමීන් වහන්සේ කිව්වා ඕන හදිසි නීතිය දාලා පාසල් ගෙනියන්න අපි ලෑස්ති.